எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஏனென்றால் மாம்சத்திலே ஒரு பலவீனம் எல்லாருக்குள்ளே இருக்கிறது. வேத அழகா சொல்றது, மாம்சம் சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும். அதே 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கப்படுகிறோம். 5-6 படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் பூமிக்குரிய காரியங்களை தேடி அதிலே பிரயாசப்பட்டு அது கிடைக்காதனாலே மனம் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருப்பேன். அதிலிருந்து அதனுடைய நன்மையினால் நான் நிரப்பப்படுவேன். ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் மாம்சத்தினால் நடத்தப்படுகிறோமா, ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? இதை அறிந்த கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படியா இருக்கிறீங்க? மாம்சத்திலே பலவீனமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அறிந்துதான் அந்த ஆவியானுடைய நடத்துதலை அவர் அங்கே முன்வைக்கிறார். இதை நாம்